வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில கடலுக்கடியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது கடல்ல நிறைய மீன்கள் இருக்குங்க. நமக்கு சொல்லணும் அப்படின்னா சுறா, திமிங்கலம், இல்ல கோல்டு ஃபிஷ் அதெல்லாம் கடல்ல இருக்காதா? சரி, ஓகே. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய நம்ம சொல்ல முடியும். பட் ஆனா அந்த ஃபிஷ்ஷஸுக்குன்னு தனித்துவமெல்லாம் இருக்க தானே செய்யுது. இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷுக்குன்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு தனி விஷயங்கள் இருக்கும். போனே இருக்காது. கெட்டல் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 3 இதயங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடலுக்கு அடியில இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட வரிசையில இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, க்ளோன் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்குங்க. இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இதை ஹெர்மோஃபோரடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறக்கும்போது அது ஆணா இருக்கும். ஆனா வளர்ந்து அடல்ட் ஆகும்போது அது பெண்ணாயிடும். ஸோ இப்படிப்பட்டதா இருக்கிறது பார்த்தோம்னா இந்த ஃபிஷ்ஷோடைய உயிரினம் மட்டும்தான் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அம்சங்கள் இருக்கக்கூடிய இந்த க்ளோன் ஃபிஷ்ஷுக்குன்னு தனி ஒரு செக்டாரே இருக்கு. என்னன்னா நம்ம பிறக்கும் போது ஆணா பிறந்துட்டு அதுக்கப்புறம் பெண்ணா மாறுறது அப்படின்னு, அது இயற்கையாவே பெண்ணா மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த க்ளோன் ஃபிஷ்க்கு இருக்கக்கூடிய ஒரு தனி அம்சம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மோரே ஹீல்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும். அது என்னப்பா அவ்வளோ ஷார்ப்பான பல்லு இருக்கு, அது வேற ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுதே, பயங்கர அக்ரெசிவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அது கடிக்கிறதுக்காகலாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலையா, அது வெறும் ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு வெளியே கொடுக்கறது, அது சுவாசிக்கிறதுக்காக மட்டுமே தான் அது வாயை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே இந்த ஹீல்ஸை பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. பட் அப்படிப்பட்ட பயமே தேவை கிடையாது. ஆக்டோபஸ்ல மெமிக் ஆக்டோபஸ்னு ஒன்று இருக்கு. நான் எப்படி கமல்ஹாசன் மாதிரி பேசுறேன், அது இந்த வாய்ஸ் வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி ஆக்டோபஸுமே மெமிக் பண்ணுமா. மெமிக்னா வாய்ஸ்ல கிடையாது, இமிட்டேட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ பொதுவா தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த மெமிக் ஆக்டோபஸ் ரொம்பவே பிடிக்கும். இதோடைய தனி சிறப்பு தான் இதோடைய சிறப்பே. என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஜெல்லி ஃபிஷ்ஷு, அப்புறம் சீ ஸ்னேக்கு, அப்புறம் லைன் ஃபிஷ்ஷு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியே ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் எப்படி அதோடைய அசைவுகள் பண்ணுதோ அதே மாதிரி அசைவுகள் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மெமிக் ஆக்டோபஸ். அது பார்க்கறதுக்கு அப்படியே போய் எங்கேயாவது பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செடிகளாக காணாமல் போயிடும். அந்த மாதிரி கண்டே பிடிக்க முடியாத மாதிரி இந்த மெமிக் ஆக்டோபஸ் இருக்கும். பட் இதோடைய சூப்பரான விஷயம் பாருங்களேன், அது தன்னுடைய ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவோ இல்லை தன்னுடைய ப்ரொடெக்டர்ஸ் மாதிரியே மாறுச்சு அப்படின்னா எப்படி இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக தன்னுடைய உடலை யார் மாதிரி மாற்றணும்னு நினைக்குதோ, குறிப்பிட்ட இந்த ஒரு 5-6 உயிரினங்கள் மாதிரி மாற்றணும்னு நினைச்சதுன்னா அது மாற்றுமாம். அதனால தான் இதுக்கு மெமிக் ஆக்டோபஸ் அப்படின்னு பேரு. திமிங்கலத்துடைய சத்தம் அது என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 188 டெசிபிள்ஸோடைய சவுண்டை அண்டர் வாட்டர்ல கிட்டத்தட்ட 500 மைல்ஸ் டிராவல் பண்ண வைக்க முடியுமாம் இந்த திமிங்கலத்தினால. பக்கத்துல மட்டும் திமிங்கலம் சவுண்ட் பண்ணும்போது இருந்தோம் காது கிழிஞ்சிரும். நண்டுகளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாகவும் பயமாக இருந்தாலும் இந்த நண்டை பார்த்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு கைகள் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனிமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சின்ன உயிரினத்தை 2 கையிலையும் வச்சுக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். வாக்ஸர் கிராப்னு மட்டும் இதுக்கு பேர் இல்லாமல் சியர் லீடர்ஸ் ஆஃப் சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏய் காமான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்கு கையில் 2 வச்சு ஆடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதோடைய கையிலையும் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. பட் இந்த பாக்ஸர் கிராப் ஒன்று மட்டும் தான் கேட்டால் இல்லை, எல்லா பாக்ஸர் கிராப்புமே இதை கையில் வச்சு தான் சுத்தும். தன்னுடைய வாழ்நாளில் முக்காவாசி முழு வாசியுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும் அப்படின்றதுக்காகவே அந்த அனிமியாவை கையில் வச்சிருக்கும். அந்த அனிமியா தான் அதோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அந்த பாக்ஸர் கிராப்ஸ்க்காகவே அதுவும் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கையிலேயே எப்பவுமே வச்சுட்டு சுற்றும். இதனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. பட் எப்பவுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கணுன்றதுக்காக கையிலேயே வச்சுட்டு சுத்தமா, அதான் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டா இருக்கு. சீ ஹார்ஸ் நீர் குதிரையெல்லாம் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நீ பேசாம நீர்க்குதிரையாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீர்க்குதிரையுடைய இனங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் குழந்தைக்கு பிறப்பு கொடுக்குமாம். ஸோ அதனால அதோடைய வழி எல்லாம் ஆண்களுக்குமே தெரியும். ஆனா கேட்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இல்லையா. பெண்கள் பிறப்பு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு தெரியும். பட் இதுல இந்த மேல் ஹார்ஸ் கிவிங் அ பர்த் டு ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கேட்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இதுல ரிப்பன் ஹீல்ஸ்னு ஒரு ஹீல் இருக்கு பாருங்க, இதை பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. பிறக்கும் போது ஆண் கருப்பு கலர்ல இருக்கும். அதுக்கப்புறமா வளரும் போது ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது ப்ளூ கலர்ல இருக்கும். பட் அது ஆணா தான் இருக்கும். ஆனா அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லோவா டர்ன் ஆகிடும், அதுவும் ஃபீமேலாக மாறிடும் அந்த ஹீல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்க தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிஜமாவே இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் மனுஷங்க, அவங்கெல்லாம் வெரி கிரேட்டுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைனோசரை விட ரொம்ப பழமையானது, ரொம்ப வயசானது அப்படின்னு சொன்னால் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கடல்கட்டில தான் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப வயசான ஒன்று டைனோசரை விட அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் இருக்கக்கூடிய மீன்களை மட்டுமே உயிரினம்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கக்கூடிய செடி கொடி
கொடி தாவரங்கள் எல்லாமே உயிரினங்கள் தானே. அப்படிப்பட்ட வரிசையில் நூடி பிரான்ச்சை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சோலார் பவரை மட்டும் வச்சுமே இது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சோலார் பேனல் மாதிரி, அதாவது சூரியன் கிட்ட இருந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு இது ஃபுல் பேக்டாக இருக்குமா, அதோடைய செயல்பாட்டுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது சோலார் பவர் பேங்க். ஃப்ராக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு ஃப்ராக் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு ஃபிஷ், அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ராக் ஃபிஷ். இதுக்கு பல்லே கிடையாது, அப்புறம் எப்படி சாப்பிடும்? ப்ரீ ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதோடைய வாயில் இருக்குமா, உணவுகள் எல்லாத்தையும் அங்கே போட்டு நல்லா மிக்சி மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா முழுங்குமா. ஸோ இதனால் அதுக்கு டீத்து கிடையாது, பட் ஒரு மிக்சியை வாயில் வச்சுருக்காங்க. பீகாக் மேண்டிஸ் ஷ்ரிம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை உயிரினம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியை வேப்பர் ஆக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுமாம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஜின் மாதிரி செயல்படுது. கடல் தண்ணியை ஆவி ஆக்கிற ஒரு திறமை அப்படின்றது இந்த பீகாக் மேண்டிஸ் ஷ்ரிம்ப்ஸ் மட்டும்தான் இருக்குது. எதனால் இதுக்கு பீகாக் மேண்டிஸ்ன்னு பேர் வந்துச்சுன்றது சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக பீகாக் மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from me. Just take care.